தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆசிய ஜூனியர் கபடி தங்கப்பதக்கம் வென்ற கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்ணகி நகரில் உலக அளவில் வெற்றி பெற்ற வீராங்கனையை பாராட்டி தமிழக அரசு கொடுத்த ஊக்கத்தொகையை அதிகப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். விளையாட்டு வீரர்களுக்கான ஆதரவில் வேறுபாடுகள் இருப்பதை குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் அரசு மக்களின் வசதிகளுக்கு கவனம் செலுத்தவில்லை, மழை மற்றும் வாக்காளர் சிறப்பு முகாமில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாதது போன்ற முக்கிய பிரச்சனைகளை எடுத்துரைத்தார். மேலும் கார்த்திகா உள்ளிட்ட வீராங்கனைகளை பாராட்டி அவர்களுக்கு முழு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். கார்த்திகாவுக்கு என்னோட கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கபடியில போய் அகில உலக அளவுல போய் தங்கப்பதக்கம் வெல்வது என்பது, அதுவும் இந்த இடத்துல இருந்து கண்ணகி நகரில் இருந்து ஒரு கண்மணி சென்றிருக்கிறாள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவளுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து அவளை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவரோட கோச் பேர் என்ன, ராஜன் அவர்களுக்கும் பயிற்சியாளருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா சகோதரி எல்லாரும் அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு எனது பாராட்டுகள். தமிழக அரசு அவளுக்கு பரிசு தொகை கொடுத்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் இன்னும் தொகை அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ஊக்கம் கிடைத்திருக்கும் என்பதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்க வீடை பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன், விருதுகளுக்கு இந்த வீடு சின்ன வீடா இருக்கு, இந்த விருதுகள் வைப்பதற்காகவே உனக்கு பெரிய வீடு வேணும் போல இருக்கே அப்படின்னு. அந்த அளவிற்கு அவள் சேவை செய்து கொண்டிருக்கிறாள். இந்த நாட்டோட பெயரை உயர்த்தி பிடித்திருக்கிறாள். அவளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்த பின்பு பல விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தி நிறைய ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால அவளுக்கு எல்லா விதத்திலும் வாழ்த்தையும் தெரிவித்து பிற்காலத்துல பிரதமரை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம்.